ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவி அடங்கக் காத்தாலை அங்கையின் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த அபிராமியின் அருளுடன் ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் உங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 27/3/2026 மார்ச் மாதத்திலே வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 13ஆம் நாள் ஆன இன்று நவமி திதி 12:52 வரை இரவு வரை இருக்கும். பின்பு தசமி திதி, புனர்பூச நட்சத்திரம் மாலை 5:48 வரைக்கும் இருக்கும். பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய நாளிலே சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் இந்த சைத்திரிய மாதத்தின் வளர்பிறை நவமியிலே தான் அவதரிக்கிறார். அதனால்தான் ஸ்ரீராம நவமி இன்னைக்கு கொண்டாடுறோம். ஸ்ரீராம நவமி அப்படின்னாலே வெற்றிக்கு அறிகுறி. எந்த போராட்டம் வந்தாலும் ஜெயிச்சிடுறது அப்படின்னும், எதிரிகளிடமிருந்து ஜெயிப்பதில் முக்கியமான பங்கு எல்லாரையும் சேர்த்து கொள்வது. அப்படி எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஜெயிப்பதற்கான வியூகங்களை அமைப்பதற்கும் இந்த ஸ்ரீராம நவமி முக்கியமான நாளாக நமக்கு உதவுகிறது. இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீர்மோர், அந்த மோரை நம்ம சாமிகிட்ட படையல் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் விநியோகம் பண்றது கடன் தொல்லை குறையும். அதுபோல பானகம் அப்படின்னு வெள்ளத்தையும் தண்ணீரையும் கலந்து கொஞ்சம் 2 ஏலக்காயை போட்டு சுக்கு மிளகு தட்டி, சுக்கு இஞ்சியை தட்டி போட்டு அதை நல்லா சுவாமி கிட்ட நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் கொடுக்க பைசா வரும். நல்ல பொருளாதார வசதிகள்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சின்ன பரிகாரம் செய்து கொடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொன்னோம், நவமி. அதனால இன்றைய நாளின் நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலையில் 4:30 5:30 மணி வரைக்கும் இருக்கும். ராகு காலம் 10:12 ராகு காலம், யமகண்டம் 3 4:30, குளிகை நேரம் 7:30 9. இன்னைக்கு சூலம் மேற்கு வெள்ளம் பரிகாரம். மீன லக்னத்திலே 2 நாழிகை 33 வினாழிகள் சூரியன் இருப்பார். சூரியன் உதய நேரம் 6:15 என்று இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இன்னைக்கு அதிகண்ட யோகம் மற்றும் கௌலவ கரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. இந்த அதிகண்டம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கண்டம் அப்படின்னு வந்துட்டாலே டென்ஷன் ஆயிடும் இல்லையா? அப்போ அதிகண்டம்னா அதிகமான டென்ஷனை கொடுக்க போதுன்னு அர்த்தம். சண்டை போடுறது, பில்லி சூன்யம் பண்றது, இதெல்லாம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த அதிகண்டத்துல தான் பண்ணுவாங்க. அதே போல இந்த கௌலவ கரணம் அப்படிங்கிறது, புதுசா வண்டி வாங்கிட்டோம், ஏறி பார்க்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், எல்லாம் இன்னைக்கு தாராளம் பண்ணலாம். கொஞ்சம் சுப காரியங்கள் பண்ணாலும் நல்லதுதான். நவமி இருக்கு, அதனால தாராளம் பண்ணலாம். புதுசா யாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காலவி பாசிட்டிவ் வர போறோம் சார், அவங்களோட ஒரு நல்ல ஒரு தொடர்பினால நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னா இன்னைக்கு தாராளம் இப்படி பார்க்கலாம். இதுவும் நல்ல நாள் தான். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, அதனால லக்ஷ்மி தேவியை வழிபடுவது, தேவியை வழிபடுவது எல்லாம் ரொம்ப நல்லது. இன்னைக்கு ராமபிரான் இருப்பதனாலே சீதா பிராட்டியை வழிபடுவது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல வைப்பு கிடைக்கணும்னா இந்த நவமியில தான் செய்வாங்க. நவமி எப்படின்னாக்கா எதையும் அழிச்சு விடும். கெடுதல் இருந்தாக்க அழிச்சு நல்லதா மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அதனால இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். அதுலேயும் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் தான் ராமருடைய நாள். புதுசா வீடுக்கு போறோம், வாஸ்து பூஜை பண்ண போறோம், பதவி ஏற்றுக்க போறோம், குழந்தைகளை கூல்லஸ் கொண்டு சேர்க்க போறோம், வாகனம் ஏற போறோம், கல்யாணத்தை பத்தி பேச போறோம், கிரகப்பிரவேசத்தை பத்தி பேச போறோம், கிரகப்பிரவேசம் பண்ண போறோம், உடம்பு முடியாதவங்க மருந்து சாப்பிட்றது, இது எல்லாமே இன்னைக்கு தாராளம் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு எதனா போகணும்னு யோசிக்கிறேங்க, படிக்கிற விஷயத்துக்கு, வெளிநாட்டு விஷயம், டூர் மாதிரி போறது, எல்லாத்துக்கும் டிக்கெட் வாங்கணும்னா கூட இன்னைக்கு வாங்கலாம். நல்லபடியாக அது முடிச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்னைக்கு கோச்சாரத்தின் பிறகான கோள்கள் எங்க இருக்குன்னு பார்ப்போம். சூரியனும் சனியும் மீன ராசியில இருப்ப, சுக்கரன் மேஷ ராசியில இருக்க, குரு சந்திரன் சேர்ந்து மிதுன ராசியில அமர, கேது சிம்ம ராசியிலும், செவ்வாய் புதன் ராகு என்று கும்பராசியை பிடித்து வைத்திருக்கிறார்கள் இந்த நாள். இப்படி இந்த நாள்ல இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்,
திறமை ஸ்தானம், எதையும் சாதிச்சிடணுன்ற இடத்துல குருவுடன் சேர்ந்து இந்த சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. குரு சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறதே சுகஸ்தானத்தை கொண்டது, மண் மனை வாகன யோகங்கள் கொண்டது. இது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா அமைய போற சூழ்நிலையும் இருக்கு. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் ராமபிராணி வழிபாட்டையும் இன்னைக்கு செய்யுங்க, நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 12ஆம் இடத்துக்கு உங்க ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்க ராசியின் 2ஆம் இடத்துல குருவுடன் சேர்ந்து சந்திர பகவான். கொஞ்சம் குடும்ப தொடர்பான செலவுகள் உண்டு. அதுவும் சுக்கிர விஷயம் இருக்கிறதுனால பெண் கல்யாண விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய தகைவும். அப்படி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யுங்க. சுப செலவுகள் தானே, சந்தோஷத்தை தான் கொடுக்க போறது. இன்றைய நாளில் 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராமபிரானை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளில முக்கியமாக உங்க ராசிக்குள்ளார குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை கொடுக்கிறார். மண்டையில புதிய எண்ணங்கள்லாம் வரும். எப்படியான வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்துக்கு போகணும்னு. சுக்கிரன் 11ஆவது இடத்துல இருந்து 4ஆம் இடமான கன்னிராசி அப்போ உங்களுடைய 5ஆம் இடத்தான துலா ராசியை பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும்போது சுகங்கள் பற்றின யூகங்கள் பற்றின விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வரும். அதனால நிறைய விஷயங்கள் வைபா கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு கேபிடலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ராமபிரானை வழிபடுவது நல்லது. வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, குருவும் சந்திரனும் இணைந்து உங்க ராசியின் 12ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்க ராசியின் 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகத்தை பார்க்கிறார். இந்த இடத்தையே மற்றொரு குருவான சுக்கிரனும் பார்க்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள் என்று. அதனால சுகங்கள் உண்டு, பயப்பட வேண்டாம். நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யலாம். தைரிய புருஷ லட்சணம் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு வெற்றி உங்க பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமபிரானை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்னைக்கு லாபஸ்தானத்திலே குருவுடன் சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பது மட்டுமல்ல, சுப செலவுகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்போ உங்களுடைய முயற்சிகளில சில புதிய தகவல்கள் தான் எனக்கு தெரியும். நீங்க மற்றவங்களோட இணக்கமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நாளா இருக்க போகிறது. இந்த நாளிலே 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமபிரானை வணங்குவதும் சிறப்பு. வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, உங்களை சூரியனும் சனி பகவானும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தொழில் என்கிற இடத்துல கர்மஸ்தானத்துல மிதுன ராசியில குருவும் நம்ம சந்திர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். லாபத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ பிரயாணங்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வரவும் உண்டு, செலவும் உண்டு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எந்த விதமான அலைச்சல் வந்தாலும் ராமா என்கிற நாமத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, உங்க ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே குருவுடன் சேர்ந்து சந்திரனாக இன்றைக்கு பரிபலிக்கக்கூடிய விஷயமாகது. 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பதனாலும் தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்காரர் அப்படிங்கிறதுனாலையும் இன்னைக்கு பல விதத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளிலே உங்களுடைய 12ஆம் இடத்தை சூரியனும் சனியும் பார்த்து கொண்டிருப்பதனாலே எதிர்பாராத சிக்கல்களில் இருந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ராமன் ஜபத்தை செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, மற்றவர்களுடன் பிரியமாகவும் அன்புடன் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் உண்டு உங்களுக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு சுகஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் களத்திரத்திலே சில வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டு வந்து காட்டுவார். அதுபோல குரு சந்திர யோகமானது இன்றைக்கு இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்தை காட்டுறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கோங்க. ராமபிரானை வணங்குகள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே,
மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா எல்லா காரியங்களையும் யோசித்து செய்தீர்களானால் வெற்றியின் பாதையை நீங்கள் அடையலாம். ஏன்னா அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவானும் உங்க ராசிநாதனமான குருவும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு உங்களை ராசியை பார்ப்பதனாலே கொஞ்சம் வேலை செய்யும் போது நிறைய டிஸ்டர்பன்ஸோட இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கலைந்தெடுப்பதற்காகவே 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு ராம ஜபத்தை செய்வதனாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் விலகும். வாழ்க வளத்துடன். மகரம் ராசி அன்பர்களே, உங்க ராசியின் 6ஆம் இடத்திலே சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே குருவின் பார்வை உங்களோட குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே இன்றைக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளினாலே வெளியில போய் நண்பர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் மனதிலே தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு. ராமபிரானின் வழிபாடும் சிறந்ததாக அமையும். இந்த நாளிலே 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை புரியும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, ஆசை என்கிற 5ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்த சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். கொடுத்த காசை திரும்பி வாங்கணும் சார், அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு தாராளமா போய் நின்று கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வசூல் இன்னைக்கு உண்டு. அதுபோல எதிரிகளிடமிருந்து நிறைய சாதகமான பலன்கள், கேஸ்லாம் போட்டுறீங்களா உங்க பக்கம் டேர்ன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. லாபம் கொடுக்கும். அதனால இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்து சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாளில 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராமபிரானை வணங்க வெற்றி நிச்சயம் கட்டியும். வாழ்க வளத்துடன். மீனம் ராசி அன்பர்களே, 4ஆம் இடமான சுக மாத்ருஸ்தானத்துக்குள்ளர குருவும் சந்திர பகவானும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாங்க. தொழிலை ஏற்கனவே சனி பகவான் பார்த்திருப்பதனாலே எதையான ஒரு விஷயத்த பண்ணி ஸ்ட்ராபனா உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றீங்க. அதனால எதிர்பாராத சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருப்பதனால மன மகிழ்ச்சி உண்டு. இந்த நாளில் 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராமபிரானின் வழிபாடும் கூடுதல் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன்.